நீங்க பீப்புள் ப்ளீசரா? பெரும்பாலான பெண்கள் இங்கே பீப்புள் ப்ளீசரா இருக்காங்க. மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறவங்க, மத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே வாழ பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தங்களுடைய விருப்பங்களை காவு கொடுத்து மத்தவங்க கிட்ட ஏதோ ஒரு அங்கீகாரத்தை தேடுபவர்களாகத்தான் இங்க பெண்கள் இருக்கிறோம். உங்க பாட்டி தாத்தாவுக்கு முன்னாடி உட்காராதது, உங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி சாப்பிடாதது, நீங்க செய்யற செலவுக்கு கணவர்கிட்ட கணக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆணோட அங்கீகாரத்தை தேடுற பரிதாபம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. 2022ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றுல கட்டாயம் பீப்புள் ப்ளீசர் தான் அப்படின்னு 18% பெண்களும் இருக்கலாம் அப்படின்னு 38% பெண்களும் சொல்லியிருக்காங்க. இதே ஆண்கள்ல அந்த சதவீதம் தலா 9%, 33% இருக்குது. சின்ன வயசுல இருந்தே நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்படுறதால பெண்கள் அந்த நல்லவ அப்படிங்கிற பேரை காப்பாத்திக்கிறதுக்கு பொய் சொல்ல பழகிடுறாங்க. தொடர்ச்சியா இப்படி பொய் சொல்றது பெண்கள் நேர்மை இல்லாதவங்க அப்படின்றதையே நிறுவுது என சொல்கிறார் உளவியல் ஆய்வாளர் டெரி கோல். இதனால பெண்கள் தேவையின்றி பல சமயங்கள்ல கோபப்பட நேருது, தனிமைப்படுற வாய்ப்பாகுது. மத்தவங்க பெண்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க சிந்திக்கிறதுனால பெண்களுக்கு அதீத மன அழுத்தமும் ஏற்படுதுன்றாரு இவரு. இன்னும் ஒரு படி மேலே போய் இப்படி பொய் சொல்றதுனால பெண்களுடைய உடம்புலையும் உள்ளத்திலையும் கடுமையான அழுத்தம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கிறிஸ்டின் கார்ட்டர். அதிகப்படியான அழுத்தம், குறைந்த ஊக்கம், உடைந்து போகக்கூடிய உறவுகள்னு பெண்களுக்கு இதனால கடும் பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு இவர் சொல்றாரு. அது சரிங்க, இதுல இருந்து எப்படித்தான் தப்புறது? உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கண்டறியுங்க. சின்ன சின்னதா அதை மத்தவங்க கிட்ட சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்க மேல அன்பு வையுங்க. செல்ஃப் கேர் மிக முக்கியம் தோழர்களே. நட்போ உறவோ உங்களுடைய எல்லைகளை சரியா வகுத்து கடைபிடியுங்க. பவுண்டரிஸ் ஆர் பியூட்டிஃபுல். உங்களை குறைச்ச மதிப்பிட்டு நீங்களோ மத்தவங்களோ பேசக்கூடிய இடங்கள்ல எதிர்கேள்விய மனசுக்குள்ள எழுப்புங்க. யாரோ சொன்னது போல எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா நம்ம ஒரு பிளேட் பிரியாணியா தான் இருக்கணும், பெண்ணாக இல்ல. அவரவர் வாழ்க்கையை இங்க வாழ வந்திருக்கோம். அதை மகிழ்வாக அடுத்தவரை திருப்திப்படுத்துறதுக்குன்னு வாழாம நம்மளை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த வாழ்வோம். செல்ஃப் பிளீசிங் இஸ் த பெஸ்ட் மெடிசன் டு ட்ரீட் பீப்புள் பிளீசிங். சரிதானே?